والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه. وقال تعالى: نبئ عبادي أني أنا الغفور الرحيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு செய்த மாபெரும் தௌஃபீக்கின் காரணமாக இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்து அவனை இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 8:45 மணிக்கு ஏறக்குறைய பள்ளிவாசலுக்கு வந்த நாம் இப்போது 10:30 ஆகப் போகிறது. 1.25 மணி நேரம், 1.25 மணி நேரம் பைத்துல்லாஹிலே மஸ்ஜிதிலே அமருகின்ற பாக்கியம் இருக்கிறது. இது சாதாரணமான பாக்கியம். ரமலான் அல்லாத காலங்களில் எப்போதாவது தொடர்ந்து 1.25 மணி நேரம் பள்ளிவாசலில் இருந்திருக்கிறோமா? இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட இடையில் வந்துவிட்டு போய்விட்டு அந்த நேரங்களில் பறக்கத்து இல்லாமல் போயிடும். எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் பள்ளிவாசலில் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் அவ்வளவு காலம் நேர்த்தரும் பாக்கி. பள்ளிவாசலில் இருந்து விக்கிரு செய்வது என்பது வேறு, குர்ஆன் ஓதுவது என்பது வேறு, தொழுவது என்பது வேறு, தஸ்பீஹ் செய்வது என்பது வேறு. நாம் இப்போது என்ன சொல்கிறோம் என்றால், வெறுமனே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து இருப்பதே பெரும்பாக்கி. நவைத்துல் இஅ்திகாஃப் மா குன்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நபி. நீங்கள் பள்ளிவாசலுக்கு எப்போது வந்தாலும் சரி, இஅ்திகாஃபுடைய நியத்தில் உள்ளே வாருங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் நான் தங்குகிறேன், தங்கப் போகிறேன். அது 1/4 மணி நேரமாக இருந்தாலும் இஅ்திகாஃப், 1/2 மணி நேரமாக இருந்தாலும் இஅ்திகாஃப், 1 மணி நேரமாக இருந்தாலும் இஅ்திகாஃப். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் காரணமாக 10 நோன்புகள் நோப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்து நாமெல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்று 11வது தராவீஹ் 20 ரக்அத்தை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய விசேஷமான அடியார்கள் ரமலானுக்கு முன்பும் அமல் செய்து கொண்டிருந்தவர்கள், துறை ஒன்றிலிருந்தே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் மீது கொத்தன கொட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அவர்கள் மூழ்கி கிடைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லும்போது எல்லா காலங்களிலும் இருப்பதை போட்டுத்தானே ரமலானிலும் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த 10 நாட்களாக விசேஷமாக நமக்கு இறங்கியிருக்கிறது என்றால் அதனுடைய அடையாளம் என்ன? அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அன்பானவர்களே, சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் வெளிப்படையான கண்களுக்கு தெரியாது, வெளிப்படையான நம்முடைய செவிப்புறங்களுக்கு தெரியாது. அது அந்தரங்கமான விஷயம். ரஹ்மத் 2 வகை. ஒன்று பொதுவான ஜெனரலான ரஹ்மத், இன்னொன்று குஸ்ரூசி ரஹ்மத், விசேஷமான ரஹ்மத். நபி சொன்னார்களே, முதல் 10
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று அது ஜெனரலான ரஹ்மத் அல்ல, எல்லோருக்கும் தெரிகின்ற ரஹ்மத் அல்ல, எல்லோருக்கும் புரிகின்ற ரஹ்மத் அல்ல, எல்லோராலும் அறிய முடிகின்ற ரஹ்மத் அல்ல. இந்த ரஹ்மத், இந்த ரஹ்மத்துடைய பயன் இதை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் மறு உலகிலே அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கும்போது கண்கூடாக பார்ப்போம். ஜெனரலான ரஹ்மத் இருக்கிறது, அது மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் அத்தனையும், உயிரில்லாதவர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால்தான் உலகிலே அது இருக்க முடியும். ஒரு மரம் ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. காபிர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் அது இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்தவரை அந்த பொதுவான ரஹ்மத் நல்லவர்களுக்கும் இருக்கிறது, கெட்டவர்களுக்கும் இருக்கிறது, காபிர்களுக்கும் இருக்கிறது, மூமின்களுக்கும் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அந்த ரஹ்மத் அல்ல, நம்மை விட்டு கழிந்து சென்ற அந்த ரஹ்மத் அல்ல. நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற முஸ்லிமுக்காவது தெரியாமல் இருக்குமா? இந்த பிஸ்மில்லா சாப்பிடும்போது பிஸ்மில்லா, தூங்கும்போது பிஸ்மில்லா, நடக்கும்போது பிஸ்மில்லா, வீட்டை திறந்தால் பிஸ்மில்லா, தண்ணீர் குடித்தால் பிஸ்மில்லா, காலம் எடுத்து வைத்தால் பிஸ்மில்லா, கடை திறந்தால் பிஸ்மில்லா. இந்த பிஸ்மில்லாவிலே அல்லாஹ்வுடைய இரண்டு பண்புகள், இரண்டு பெயர்கள் விசேஷமாக இருக்கின்றன. அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரெண்டுடைய மூல சொல் இருக்கிறது, வேர் சொல் ரஹ்மத்து தான். ரஹ்மத்திலிருந்து தான் ரஹ்மான் வந்தது, அதே ரஹ்மத்திலிருந்து தான் ரஹீமும் வந்தது. என்ன வித்தியாசம்? ரஹ்மான் என்றால் இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தேவையான அத்தனையையும் கொடுப்பவன், அன்பு செலுத்துபவன், கிருபை செய்பவன், பொருளாதாரத்தில் பலத்தை தருபவன், ஆட்சியை கொடுப்பவன், அதிகாரத்தை கொடுப்பவன், கண்ணியத்தை கொடுப்பவன். இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் ரஹ்மான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கும் உதவி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்கும் உதவி இருக்கிறது. இதுதான் ரஹ்மானுடைய பொருள். இதைத்தான் நம்முடைய பெரிய மனிதர்கள் அந்த காலத்திலே சொல்வார்கள், இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் அத்தனை பேருக்கும் ரஹ்மத் செய்பவன் ரஹ்மான். நல்லவர்கள் கெட்டவர்கள் முஸ்லிம்கள் காபிர்கள் அத்தனை பேருக்கும் ரஹ்மத் செய்பவன் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், அவர்கள் சுகமாக இருக்கிறார்களே. அநியாயம் செய்கிறார்கள், ஆட்சியில் இருக்கிறார்களே என்றால் காரணம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய அந்த ரஹ்மான் என்கிற அந்த சிஃபத்தை இந்த உலகத்தில் அவன் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த உலகத்தை பொறுத்தவரை நல்லவர்கள் என்று பார்க்க மாட்டான், கெட்டவர்கள் என்று பார்க்க மாட்டான். ஆனால் வலம் ஒதிய சன்னமும் மினல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர். சில நேரங்களிலே மூமின்களை சோதிப்பானாம் அல்லாஹ், அவர்கள் மீது திருந்த வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் அந்த காபிர்களுக்கும் கூட சட்டங்களை கொடுப்பான், அவர்களுக்கு ஒரு திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே, ஹிதாயத் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே. ஆனால் பொது நியதி இந்த உலகத்தில் நல்லவர்களும் நன்றாக இருப்பார்கள், கெட்டவர்களும் நன்றாக இருப்பார்கள். நல்லவர்களுக்கும் சோதனைகள் வரும், கெட்டவர்களுக்கும் சோதனைகள் வரும். யாரெல்லாம் கண்ணியமாக ஆட்சியில் அதிகாரத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்று எடை போட்டு விடாதீர்கள். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, வறுமையில் இருக்கிறார்களோ அல்லது கேவலப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு கோபமானவர்கள் என்று எடை போட்டு விடாதீர்கள். இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை பொதுவாக ஆக்கிவிட்டார். இதுதான் ஜெனரல் ரஹ்மத், பொதுவான ரஹ்மத் என்று சொல்லியிருக்கிறேன். நாம் சொன்னோமே, இந்த ரமலானுடைய இந்த முதல் பத்திலே கிடைக்குகின்ற நோன்பாளிகளுக்கு கிடைக்குகின்ற இந்த ரஹ்மத் இருக்கிறது, விசேஷமான ரஹ்மத். அதைத்தான் அர் ரஹீம் இரண்டாவது பெயர். நாளைய மறுவுலகில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை இந்த உலகிலே ஈமான் கொண்டு
யார் வணங்கினார்களோ, கீழ்பணிந்தார்களோ அல்லது ஈமானுடைய பாக்கியத்துடன் வஃபாத்தானார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அங்கே இறக்கம் காட்டுவான். அவர்களின் மீது மட்டும்தான் அன்பு செலுத்துவான். அங்கே காபிர்களின் மீது எவ்வளவு பெரிய ஆட்சியில் இருந்தாலும் சரி, வல்லரசாக இருந்தாலும் சரி, கொடிக்கட்டி பறந்தாலும் சரி, கொஞ்சம் கூட அங்கே அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கமே வராது. குர்ஆனிலே காபிர்கள் படுகின்ற அவதிகளை, நரகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனைகளை எல்லாம் படித்து பார்த்தால் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்து அவ்வளவு கொடுமையான இந்த ரஹமத்துடைய அல்லாஹ் அந்த காபிர்களை எட்டி கூட பார்ப்பதில்லை அன்பை கொண்டு. ஆனால் மோமின்களின் மீது எந்த அளவுக்கு அன்பு என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று மட்டும்தான் சொன்னான். அவன் வேற எந்த கடமையும் செய்யவில்லை. ஆனால் எப்பொழுது அவன் ஈமானுடைய பாக்கியத்துடன் மௌத்தாக ஆகிவிட்டான் என்றால் அல்லாஹ் நினைத்தால் அவனை சொற்குலகத்திலே பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த ரஹமத்து தான் இந்த 10 நாளும் நமக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டது. அந்த ரஹமத்துடைய 10 போல் இப்போது இரண்டாவது கட்டமாக மக்ஃபிரத்துடைய 10 வந்திருக்கிறோம். அல்லாஹ் பாவ மன்னிப்பை பெறுகின்ற 10 அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி. அல்லாஹ் அழைக்கிறான் சொர்க்கலோகத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம். வாருங்கள் என்னுடைய அடியார்களே, உங்களை நான் படைத்தது சொர்க்கலோகத்திற்கு தான். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து என்னிடம் செய்த ஒப்பந்தத்தை எல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் உங்கள் மனம் போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ்வாக என்னை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்னுடைய கட்டளையை கீழ்பணி நடந்து சொர்க்கலோகத்திற்கு வாருங்கள். சொர்க்கலோகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அது மக்ஃபிரத், மன்னிப்பை பெற வேண்டும். உலகத்திலே இருக்கும்போது மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் மனிதர்கள், தப்பு செய்பவர்கள், தப்பு செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. நன்றாக தெரியும் உங்களுக்கு. வானவர்கள் யார்? இரவும் இபாதத், பகலும் இபாதத், காலை இபாதத், மாலை இபாதத். அவர்களுக்கு வணக்கத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. எப்போதும் வைக்கிறது, எப்போதும் சஜிதா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் போது அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஏற்படுத்தான். தப்பு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு கூட்டம் வேண்டும். அல்லாஹ் அவருடைய பெயரிலே கஃபார், காஃபிர், கஃபூர் இந்த 3 பதத்தினுடைய அசல் வேறு ஒன்று தான். கஃபராவிலிருந்து காஃபிர், அதையும் தன்னுடைய பெயராக குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த கஃபராவிலிருந்து கஃபூர், அதையும் தன்னுடைய குர்ஆனிலே சொல்கின்றான். அதிலிருந்து வந்ததுதான் கஃபார், அதையும் சொல்கிறான். எத்தனை மன்னிப்புக்கு உண்டான பெயர்கள் இருக்கிறதோ, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் இந்த 10 ஓதுகிறோம். அஃபூன் அதுவும் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த அல்லாஹ் ஜல்ல தஆலாவுடைய இந்த பெயர், அவனுடைய பண்பு இருக்க வேண்டும் என்றால் பாவம் செய்யும் அடியார்கள் உலகத்திலே இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆகவே பாவம் செய்கின்றவர்கள் எல்லாம் மனம் கலந்து விடக்கூடாது. நாமெல்லாம் பாவங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், திரும்பவும் தப்பு செய்து விடுகிறோம் என்று. எத்தனை தடவை தப்பு செய்தாலும் சரி, தப்பு செய்துவிட்டு உடனே மன்னிப்பு கேட்டுவிடுவது, இதுதான் அசல். சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தடைவடைவதில்லை. அடியான் தடைவடைகின்றான். நான் மன்னிப்பு கேட்டேன், 100 தடவை மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், என்னுடைய வேலையே இதுவாக இருக்கிறது, எந்த நோட்டை வைத்து நான் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்பது என்று தடைவடைந்துவிட்டால் அல்லாஹ்வும் தடைவடைந்துவிட்டான். 1000 தடவை தப்பு செய்தாலும் சரி, 1000 தடவை பாவங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்வே உன்னுடைய அடியான் நான் தப்பு செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விட, அல்லாஹ் என்னை மன்னித்து விட அல்லாஹ் என்று கையேந்தி 2 சொட்டு தண்ணீரை விட்டுவிட்டால் போதும், அப்படியே வாய் அனுப்பி கொள்கின்றான். நபி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்னி அனல் கஃபூர், நான் மன்னிப்பவனாக இருக்கிறேன். அர் ரஹீம், வெறும் மன்னிப்பு மட்டுமல்ல, மன்னித்து விட்டு பாவம் செய்தானே என்ற அந்த குறை கண்ணோடு பார்க்க மாட்டேன். பாவமே செய்யாத 100க்கு 100 கீழ்பணிந்தவர்களை எந்த அன்போடு பார்க்கிறேனோ அந்த அன்போடு அடியானை பார்க்கிறேன்.
நம்முடைய தன்மைக்கெல்லாம் மாறாது. நான் ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம், 3 தடவை மன்னிப்போம், அப்படியே மன்னித்து விட்டாலும் அந்த குறை தன்னோட தான் பார்க்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் கஃபூர் அர் ரஹீம். கஃபூருக்கு பின்னால ரஹீமை சொல்கிறான். நான் பாவத்தை மன்னித்து விட்டு இவன் பாவம் செய்தவன் என்ற அந்த அடையாளமே இல்லாமல் ஆக்கிவிட்டு சுத்தமான அடியார்கள், பிறந்ததிலிருந்து பாவமே செய்யாமல் அடியார்கள் எவ்வளவு நேசிப்பேனோ அவ்வளவு நேசிப்பேன். நபி ஐபாதி அன்னி அனல் கஃபூர். இன்னொரு இடத்தில் சொல்லுவான், இன்ன ரப்பக வாஸுன் மக்ஃபூரா. உங்களுடைய ரப்பு விசாலமான மன்னிப்புள்ளவன். 3 தடவைக்கு மேல் மன்னிப்பு இல்லை, 10 தடவைக்கு மேல் மன்னிப்பு இல்லை, 100 தடவைக்கு மேல் மன்னிப்பு இல்லை என்ற பேச்சுக்கே வேலை இல்லை என்றாங்க. ஆகவே நாம் பாவங்கள் செய்யக்கூடாது. ஆனா பாவங்கள் செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதில் தயங்கக்கூடாது. உடனே தௌபா செய்து விட வேண்டும். சைத்தான் பார்ப்பான், இவனை கெடுப்பதை விட வேறு யாரையாவது கெடுப்போம் என்று தப்பு செய்து கொண்டே மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறானே, அங்கே சென்று விடுவான், நம்மை விட்டு விடுவான். வேண்டுமானால் ஒரு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விட நினைக்கிறீர்கள், விட முடியவில்லை. குறிப்பாக அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. போன தடவையும் மன்னிப்பு கேட்டேன் அல்லாஹ், திரும்பவும் செய்துவிட்டேன், மன்னித்து விடு என்று சொல்லி பாருங்கள். 5 தடவை, 6வது தடவை, 10வது தடவை அல்லது 20வது தடவை நீங்கள் திருந்துகிறீர்களா அல்லது இல்லையா என்று உங்களுக்கே தெரியும். முக்கியமாக நாம் இங்கே பயான் செய்யும் போது பரவாயில்லை அல்லது சொல்வது, எத்தனை தடவை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கலாம், எத்தனை தடவை வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம், மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதும் என்று அந்த கணக்கை போட்டு விடாதீர்கள். நாம் இங்கே அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு விசாலம் எவ்வளவு பெரியது என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் சொல்கிறோம். சைத்தான் அவன் பாவம் தான் செய்வான், அவன் மன்னிப்பே கேட்க மாட்டான். அன்பானவர்களே, இந்த பத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் அதிகமாக கேட்க வேண்டும், நமக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் பேச வேண்டும். நாம் செய்கின்ற பாவங்கள் நமக்கு தெரியும், நம்முடைய மனதிலே இருக்கின்ற குறைகள் நமக்கு தெரியும், இபாதத்திலே இருக்கின்ற குறைகள் நமக்கு தெரியும். அல்லாஹ்விடத்திலே சொல்லி, நான் இந்த இபாதத்திலே நான் குறைவாக இருக்கிறேன், அலட்சியமாக இருக்கிறேன், நானும் எவ்வளவு முயன்று பார்க்கிறேன், என்னால் அதை செய்ய முடியவில்லை, அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்தால்தான் எனக்கு அது முடியும் என்று அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். உற்ற நண்பனிடத்திலே குறைகளை எடுத்து சொல்வதை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதாது, நம்முடைய பெற்றோர்களுக்காக மன்னிப்பு கேட்க. ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, நம்முடைய பெற்றோர்கள் அங்கே சொர்க்கலோகத்தில் இருப்பார்கள், அது சொல்கிறார்கள், இடைக்கு கொண்டு அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இன்று எனக்கு அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது, பதவி உயர்ந்திருக்கிறது, என்ன காரணம்? என்னுடைய எந்த அமலும் இல்லையே, நான் எப்பொழுதே மோசாகி வந்துவிட்டேன். சொல்லுவான் அல்லாஹ், உன்னுடைய மகன் உனக்கான மன்னிப்பு கேட்டிருக்கிறான், அதன் காரணமாக உனக்கு அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறீர்கள். அதை போன்று யா அல்லாஹ், என்னுடைய தாயை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்று மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன். நாம் அத்தகையாதில எல்லாம் செய்கிறோம், ஆனால் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியாததன் காரணமாக பயன்படுத்த அத்தகையாட்டு வருவோம், அடுத்து அல்லாஹ் தள்ளி வருவோம், அடுத்து அல்லாஹ் பாரிக்கு வருவோம். அதற்கு அடுத்ததாக பெரும்பாலும் எல்லோரும் நம்முடைய மதுஹபிலே அல்லாஹும் மகுதி வலிவாலிதைய வலி உஸ்தாதி, சில பேர் வலி உஸ்தாதிய என்பார் அர்த்தம். வலி உஸ்தாதி அல்லாஹும் மகுதி வலிவாலிதைய வலி உஸ்தாதி, இது யாரெல்லாம் என்னை மன்னித்து வலிவாலிதைய என்னுடைய அத்தாவையும் அம்மாவையும் மன்னித்து, வலி உஸ்தாதி என்னுடைய ஆசிரியர்களை மன்னித்து கேட்கிறோம். ஆனால் நாம் இப்போது என்னுடைய பெற்றோருக்காக கேட்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்ற அந்த தெரிந்து கேட்கும் போது அதனுடைய பையன் எவ்வளவு பெறுகிறான்.
நான் பல தடவை பயானில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அமலை நாம் செய்கிறோம். அந்த அமலை செய்யும் போது நாம் இப்பொழுது என்ன அமல் செய்கிறோம் என்பதை புரிந்து செய்யுங்கள். இதன் காரணமா நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து செய்யுங்கள். நிச்சயமா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பயன்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரண்டாவது பத்தை நாம் பயனுள்ள பத்தாக ஆக்கிக் கொள்ள அதிகமாக இஸ்திக்பார் செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஆளாகிறோம். சோதனைகள் இருந்தால் சோதனைகளிலிருந்து நீங்கிவிடுகிறோம். நாம் செய்த பாவங்களின் காரணமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதனை வருவதாக இருந்தால் அவர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வேதனை செய்யப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறார். வேதனையை கொடுக்க வேண்டிய பாவம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் வருகின்ற வேதனையும் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடாதா? உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்படும் என்றெல்லாம் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விசேஷமான இந்த இரண்டாவது பத்தை அதிகமாக காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்பார் செய்து இஸ்திக்பார் தெரியும். உங்களுக்கு எத்தனையோ இஸ்திக்பார் இருக்கிறது. உங்களுக்கு இஸ்திக்பார் ரொம்ப சிம்பிளாக அல்லாஹும் அல்லது ரப்பில் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இப்படிப்பட்ட இஸ்திக்பாரை செய்யுங்கள். எந்த இஸ்திக்பாரும் தெரியவில்லை என்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியில் தமிழ் மொழியில் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக என்று அதிகமாக துஆ செய்யுங்கள். கஷ்டங்கள் நீங்கும், சிரமங்கள் நீங்கும், சோதனைகள் நீங்கும், ரிஸ்கில் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل صلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وخشوعنا. اللهم إنك عفو كريم، اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا، تحب العفو فاعف عنا، فاعف عنا يا كريم، فاعف عنا يا كريم، فاعف عنا يا كريم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار سالمين وأدخلنا الجنة